ஹாய், இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் vlog. சம்மர் பேலஸ்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ இந்த vlogல விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏர்லியாக போனதுனால அவ்வளோ ரஷ் இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது இந்த ஹொலிகே பருப்பு போலி. மைல்டு ஸ்வீட்டோட செம்ம ஹாட்டாக கீ ஓவர்லோடடாக சூப்பராக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு இது நிஜமாலுமே வர்த். எங்கே போனாலும் கண்டிப்பாக வாங்குறது இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஸோ இங்கேயும் ஒன்று வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணது ஒரு ஸ்வீட் டிஷ். குனாஃபாக்கு யூஸ் பண்ணுற சேமியா மேலே இந்த ஹாட் பாதாம் மில்க் ஊற்றி கொடுப்பாங்க. சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்டிக் வாஃபிள் ட்ரை பண்ணோம். யூஷுவல் தான். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் அவைலபிள். பட் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு இங்கே பார்த்தது 100 rupees தான். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணது இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டோட ஃபேமஸ் அவரே பெல்லே தோசை. இங்கே மட்டும் இல்லை, யூஸ்வலாக பெங்களூரில் இயர்லி ஒன்ஸ் அவரே பெல்லே மேலான்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் போடுவாங்க. அங்கே அந்த அவரை பருப்பில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணது இந்த படு. நார்மல் பணியாரம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாட் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணது இந்த பன்னீர் பாபிக்யூ. டேஸ்ட் வைஸ் மசாலா அப்படியே சிக்கன் பாபிக்யூ மாதிரி தான் இருந்தது. பட் உள்ள நம்ம சாஃப்டாக பன்னீர் சாப்பிட்றப்ப தான் வெஜ்னு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாத்த விட பெஸ்ட் இந்த பெங்களூர் கிளைமேட் தான். இந்த கிளைமேட்க்கு ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்தது. லேசாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு டெசர்ட்க்கு குல்ஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக 500 தான் நாங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு லாஸ்ட் 40 rupees பேலன்ஸ்க்கு என்ன சாப்பிட்லான்னு பார்த்தோம். அதனால தான் இது சூஸ் பண்ணோம். நீங்கள் இங்கே வர பிளான் பண்ணிங்கன்னா வீக் டேஸ் பெஸ்ட்டு. இன்கேஸ் நீங்கள் வீக்கெண்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா ஷார்ப் 6க்குலாம் இங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் பயங்கர க்ரௌடடாக இருக்கும். ஒரு கடையிலும் க்யூவில் நின்று வாங்குற மாதிரி இருக்கும். கார் அண்ட் பைக்கிங் செப்பரேட் பார்க்கிங் ஸ்லாட் கிடையாது. ஸோ ரோட்டில் தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.